முத்து, என்னால போயிட்டு மார்க்கெட்ல பெருசாலாம் ரிசர்ச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் என்னால பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட்டை ஒரு எஸ்ஐபி ஃபார்மேட்ல மந்த்லி கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணணும். நான் எந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு என்னோட வெல்விஷர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, மார்னிங் உங்களோட ரொட்டீன் ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு நீங்க தூங்க போறது வரைக்கும் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்றீங்க கொஞ்சம் கவனிங்க. அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எதெல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்குங்கிறத ஒரு வாட்ச் லிஸ்டா கிரியேட் பண்ணுங்க. அதுல டிஃபரண்ட் செக்டார் எத்தனை இருக்குங்கிறத டைவர்சிஃபை பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா, நமக்குன்னு வரும்போது நாம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஏனோதானோ இருக்கக்கூடிய சர்வீஸ் எடுக்க மாட்டோம். ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டையும் ஒரு பெஸ்ட் சர்வீஸ் தான் சூஸ் பண்ணுவோம். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பெஸ்டா இருக்குன்னா இதே மாதிரி தான் மக்கள் எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு டிப்பை கொடுத்தேன்.